சங்கீதம் 129. என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவர்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த துன்பங்களையும் தேவன் தந்த பாதுகாப்பையும் நினைவு கூறும் ஒரு சங்கீதமாகும். சிறு வயதிலிருந்தே எதிரிகள் அவர்களை பல முறை ஒடுக்க முயன்றாலும் அவர்கள் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்பதை கூறுகிறது. இது தேவனுடைய விசுவாசத்தையும் நீதியையும் வெளிப்படுத்துகிறது. இறுதியில் தேவனை வெறுக்கும் ஜனங்கள் நிலைக்க முடியாதவர்கள் என்றும் அவர்கள் புல்லை போல உலர்ந்து போவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இன்று இந்த சங்கீதம் நமக்கு ஒரு உறுதியை அளிக்கிறது. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் நீதியுள்ள தேவனாயிருந்து சத்துருக்களிடமிருந்து நம்மை முற்றிலும் பாதுகாப்பார். நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் மனம் தளர வேண்டாம். தேவன் உங்கள் போராட்டங்களை பார்க்கிறார். சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு நீதி செய்து உங்களை உயர்த்துவார். ஆமேன்.